டேய், அந்த நிக்கிற பொண்ணு தானடா? உனக்கு நல்லா தெரியும் இல்ல? பாஸ் அவன் தானே சொன்னாரு. நல்லா பாத்தில்லடா, நம்ம வாட்டுக்கு மாத்தி தூக்கிறமே. அந்த பொண்ணு தான்டா. நான் தான் பார்த்தல, அன்னைக்கு கிட்டத்துல போய் பார்த்தேன். மூஞ்சி தெரியிருக்கு, ட்ரெஸ்ஸை காமிச்சு சொன்னாரு. அந்த பொண்ணு தான், அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கு. கரெக்டாக அந்த பொண்ணு தான். மாற்றிலாம் தூக்க மாட்டோம், கரெக்டாக தான் தூக்குவோம். சரி சரி, அந்த பொண்ணை பார்க்காத நேரமா பார்த்து தூக்கிறணும். ஆமாண்டா, இப்போல்லாம் என் பொண்ணு வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெரிய பெரிய ரவுரிக்கிட்டே போயிடுறாங்க. நம்மக்கிட்ட வாரவங்களையும் விட்டுட்டா அவ்வளோதான். கரெக்டாக பண்ணிடுறேன்டா. என்னடா அது, அண்ணி திடீர்னு ஃபோன் பண்ணி வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு கேட்குறாங்க. மறுபடியும் நம்ம பின்னாடி நடந்து போனாதான் பஸ் ஸ்டாண்டு போகலாம். ஸோ நான் அண்ணி முன்னமே சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுறது, நடந்து தான் போகணும். இதுக்கு இதை ஆட்டோ பிடிச்சோம்னா 100 ரூபாய் கேட்பாங்க. அது இருந்தால் கூட ஒரு 20 ரூபா போட்டு நான் ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்ருவேன். சரி போவோம், என்ன பண்ணுறது. அண்ணி தானே நமக்கு எல்லாமே. அவங்க இல்லைன்னா நமக்கு ஒரு காரியமும் ஆகாது. இப்போதைக்கு மட்டும் நம்ம வரலைன்னு சொன்னால் அவ்வளோதான். ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அப்போல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். மறுபடியும் எனக்கு பிரச்சனை ஆரம்பத்துலேருந்து ஆயிரும். நம்ம பேசாமல் போயிடுவோம். அடே, என்னடா இங்கே நின்ன பொண்ணை காணோம்? இப்போதான்டா நின்னா. கண்ணு வைக்கிற நேரத்தில் எங்கிட்ட போனா? அச்சோ, இந்த பிளான் சொதப்பிச்சா? இதை நம்பி தானடா. வீட்டுக்கு வேற வாடகை கொடுக்கணுமேடா. சாப்பாடு செலவு எல்லாம் பார்த்துக்கலாம். அந்த ஒரு மாதம் ஓடிடுன்னு நினச்சி என்னடா இப்படி ஆகிப்போச்சு. அதுக்குள்ளே எங்கிட்ட போனா? இப்போதான்டா நின்னோம். திரும்புறதுக்குள்ளே எங்கிட்ட போனவ மாயச்சலம் பண்ணி தப்பிச்சு போயிட்டாளா? அதான்டா எனக்கும் தெரியல. இவ்வளவு நேரம் இங்கே தான்டா இருந்தா. நம்ம பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். ஃபோன் பேசிக்கிட்டே ஒருவேளை இப்படி நடந்து போயிட்டாலோ. வா, பக்கத்துல எங்கும் போயிருக்காலாம் பார்த்துட்டு வருவோம். அட போச்சு போடாங்கிட்டு அவளை காணாண்டா. நான் அப்பவே சொன்னேன், இதையும் விட்டுட்டா நம்ம சொத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதான்னு. பாருடா, அவ வாட்டுக்கு போயிட்டா. இருடா, இங்கிட்ட தாண்டா எங்கிட்ட வச்சு போயிருப்பா. இவ்வளவு நேரம் நின்னால அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் எங்கேயும் போக முடியாது. பைக்ல போயிருந்தா தான் போகலாம். பைக் போயிருந்தா சவுண்டு கேட்டிருக்கும்ல. இங்கே தாண்டா எங்கனையாச்சும் இருப்பா. ஒருவேளை பாய் ஃப்ரெண்ட் எதுவும் போன் பேசினானோ என்னமோ, அதனால பேசிக்கிட்டு இப்படியே போயிருப்பா. இங்கனதான் இருப்பா. வீடு சும்மா போட்டு புலம்பு இல்லாத. நம்ம எப்படியாச்சும் இந்த மாசம் வாடகை கொடுத்துட்டு மளிகை ஜாமான்லாம் வாங்கிடலாம். நம்ம பொழப்பு பெரும் பொழப்பா இருக்கடா. பேருக்கு தான் ரவுடி, ஆனா சோத்துக்கே சிங்கி அடிக்கிறான். என்னடா மின்னல் வேகத்துல காணாம போயிட்டா? எப்படி தாண்டா போனா? நம்மளை கண்ணை கட்டிட்டு போயிட்டாலேடா. இவ மட்டும் மாட்டட்டும், அப்புறம் இருக்குடா. போச்சுடா, அவ்வளவுதான்டா. எங்கே தெரியும் அவளை காணோம். எங்கேயோ போயிட்டாடா. ஷோ, இப்படி தாண்டா எல்லாத்துலயுமே சொதப்பிடுற. நீனாச்சும் கொஞ்சம் பார்க்க கூடாதாடா? ஏதாச்சும் ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்க. அவன் நம்ம கண்ணை கட்டிட்டு எங்கிட்டோ போயிட்டா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இல்லை, இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு எந்த பக்கம் போகிறோன்னு தெரில. உங்களுக்கு வழி தெரியுமா? எந்த பக்கம் போகிறேன்னு சொல்கிறீங்களா? நான் அந்த பக்கம் தெரியாமல் வந்துட்டேன். எனக்கு இந்த பக்கம் ரூட்டே தெரியலை. எதுவும் சந்தா போகுது. எங்கிட்டு போனாலும் போன இடத்துக்கே திரும்ப வரேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வழி சொல்லுங்கப்பா. டேய், நம்ம தேடுற பொண்ணு நமக்கு பின்னால தாண்டா நிக்குது. அங்கே பாடுறா, இந்த பொண்ணு தானே? ஆமா, இதே ட்ரெஸ் தான். ஆனா முடி வேறு மாதிரில சடப்பின்னி போட்டிருந்தா. அதோடையும் வேற பொண்ணா இருக்குமோ? டேய், இதே ட்ரெஸ் தானே, ஒரே பொண்ணு தானே, அதே பொண்ணு தான். நம்ம சரியாக கவனிச்சிருக்க மாட்டோம். இல்லை ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லைன்னு மாற்றிச்சோ என்னமோ, யாருக்கு தெரியும்? ஹேர் ஸ்டைல் எப்படி இருந்தால் நமக்கு என்ன? தூக்கிட வேண்டியதான். கரெக்டாக இந்த பொண்ணு தான், இதே ட்ரெஸ்ஸு தான். எனக்கு ட்ரெஸ்ஸு நல்ல ஞாபகம் இருக்குது. மூஞ்சி தான் கொஞ்சம் மறந்து போச்சு, கிட்டக்க பார்க்கல. ஆனால் இதே ட்ரெஸ்ஸு தான், எனக்கு நல்லா தெரியும்டா. ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் தான். மூஞ்சி அந்த மனுஷன் ஒரு போட்டோ அனுப்புறாரா? போட்டோலாம் அனுப்புறது இல்லை. ட்ரெஸ் அதுவும் எட்டத்துல இருந்து இதான் பொண்ணுதான் காமிச்சா நமக்கு என்னடா தெரியும்? ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா மாத்தி தூக்கிட்டா என்னடா பண்றது? இவ்வளவு நேரம் அந்த பொண்ணு தாண்டா எனக்கு இருந்துச்சு. கரெக்டாக இந்த பொண்ணு தாண்டா, எனக்கு நல்லா தெரியும்டா. பஸ் ஸ்டாண்டுக்கு வேற வழி கேட்குது. இப்படி நம்ம கூட்டிக்கொண்டு விடுறோம்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவோம். ஈஸியாக வந்து அதுவே மாட்டிருச்சு. இப்போ கன்வின்ஸ் பண்ணோம்னு வச்சுக்க, அது வாட்டுக்கு வேற யார்ட்டையாச்சும் வழி கேட்டுட்டு போயிடும். அதுவும் கரெக்டு தான்டா. கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட் கூட்டி போறேன்னு சொல்லி அப்படியே கடத்திட்டு போயிட வேண்டியதான்டா. போ, இந்த பொண்ணுகிட்ட போய் நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்லு. அட ஏங்க, நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகணுமா? நாங்களும் பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க போகிறோம். வாங்க, உங்களை அப்படியே கொண்டு விட்டுட்டு போயிடும். வழி சொன்னால் ரொம்ப கஷ்டங்க. சந்து பொந்துன்னு போகுமா? வழி சொன்னாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிருங்க, போக முடியாது. நாங்கள் பஸ் ஸ்டாண்டு தான் போகிறோம். வாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா எங்கள் கூட வரலாம். அச்சோ, எனக்கு என்னங்க பிரச்சனை? வழி காமிக்கிறதுனே நீங்கள் கூட்டியாந்தே விடுறேன்னு சொல்கிறீங்க. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? ரொம்ப சந்தோஷங்க. 1/2 மணி நேரமாக இங்கேயே தாங்க சுற்றிக்கிட்டே இருக்கேன். எனக்கு பாதை தெரியலை. நல்ல வேலை கொண்டாந்து காமிக்கிறேன்னு சொன்னீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். வாங்க போகலாம். டேய், அவள் வரேன்னு சொல்லிட்டாடா. இதாண்டா நல்ல சந்தர்ப்பம். கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான். சரி சரி, வாடா போலாம். இப்படி பேசுறத கேட்டான்னு வச்சுக்க, அப்ப நம்ம கூட வரமாட்டான். வா. டேய் மச்சான்,
கட்டர் கண்பாடா மண்டையிலேயே ஒரு போடு போட்டுட்டு காசு எடுத்துட்டு போயிடலாம். ஆள் நடமாட்டம் யாருமே இல்லடா. இப்போதைக்கு நான் செஞ்சா கரெக்டா இருக்கும். என்ன சொல்ற? ஆமாடா, அதே தான் நானும் யோசிச்சேன். ஆள் நடமாட்டமே இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அவர் வீடு வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. கட்டை இங்க பக்கத்துல ஒண்ணுதான் கிடக்கு, எடுத்துட்டு வா. என்னடா கட்டை நமக்காகனே செஞ்சு போட்ட மாதிரி இருக்கு. நீ எதுவும் எடுத்து போட்டுட்டு வந்தியாடா? நல்ல கட்டையா இருக்கே. ஒரே பொருள்ல மூளை கலங்கிரும் போலையேடா. நான் எங்கடா எடுத்து போட்டேன்? அதுவா அமைதுதா என்னன்னே தெரியல. இன்னைக்கு எல்லாமே தானா வருது. கட்டையை பாரு, நம்ம எடுத்து போட்ட மாதிரியே அவ்வளவு இதுவா கிடக்கு. ஒரு பொருள் மண்டை உடைகிற மாதிரி எல்லாம் இன்னைக்கு நமக்கு சாதகமா தானே நடக்குது. நீ சொன்ன மாதிரி எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இப்போ அந்த பயம் விட்டு போச்சுடா. ஒரே போட்டு எடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் என்னடா யோசிச்சுட்டே இருக்க? போடுறா. என்ன தம்பி கட்டையோட நிக்கிறீங்க? யார் அடிக்கிறதுக்கு? அச்சோ இல்லங்கள், யாரையும் அடிக்கிறதுக்கு இல்ல. நம்ம பணத்தை கொண்டு போறோம்ல, சேஃபா கொண்டு போகணும்ல. யாராச்சும் வந்தா மண்டையில ஒரு போடு போடுறதுக்கு தான். மத்தபடி ஒண்ணும் இல்ல அங்கிள். அப்படியா? சரிப்பா. உங்களை வீட்டுக்கு காவலுக்கு வச்சா கூட தேவலையே. வீட்டுக்கு காவலா? வீட்டுல என்ன அவ்வளவு நகை பணமா வச்சிருக்கீங்க? அட ஆமாப்பா, இதெல்லாம் சர்வசாதாரணம். வீட்டுல நிறைய இருக்கு. இப்ப செலவுக்கு காசு இல்ல, வீட்டுல இருக்கிறத எடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக பேங்க்ல கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்தேன். பேங்க்ல இருந்து நிறைய கிடக்கு, ஒழுங்கா வட்டி தர மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நம்ம எடுத்து செலவு பண்ணிட்டு போமே, அதனாலதான்ப்பா கொஞ்சோண்டா எடுத்துட்டு வந்தேன். வீட்டுல நிறைய பணம் இருக்கு, அதுக்கு காவலுக்குத்தான் ஆள் இல்ல. உங்களை மாதிரி 2 பேர் இருந்தா எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். டேய் மச்சான், நல்ல வேலை அந்த மனுஷனை அடிக்கலடா. வீட்டுல பணம் நிறைய இருக்காமடா. பேசாம வீட்டுல போய் 2 பேர் தானே இருக்காங்க, போட்டு தள்ளிட்டு ஆட்டை போட்டு வந்தா என்னடா? இல்ல மச்சான், எனக்கு என்னமோ டவுட்டா தான்டா இருக்கு. வீட்டுல அவ்வளவு பணம் இருக்கிறவரு இவ்வளவு நாள் செக்யூரிட்டி வைக்காம இப்ப நம்மளை பார்த்தோன்னு கூப்பிடுறாரா? இவர் ஏதோ பொய் சொல்றாருடா. கட்டையை எடுத்ததை பார்த்துருக்காருடா. கரெக்டா அடிக்க போற நேரத்துக்கு திரும்பிட்டாரு பாத்தியா? இது எல்லாம் உள்கூத்து இருக்க மாதிரி இருக்கு மச்சான். ப்ளீஸ் மச்சான், வேணாம் மச்சான், இப்படியே போயிடலாம்டா. வீட்டுல பார்த்தா அவ்வளவு பணம் நகை இருக்க மாதிரி தெரியலடா. அட போடாங்கிட்டு, எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டு தான் இருக்கேன். வீடு சின்னமாக இருந்தால் என்ன, உள்ளக்க பொருள் நிறையா இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க 2-3 வீடு வச்சுக்கிட்டு சின்ன வீட்டில் வேலை மாதிரி இருப்பாங்கடா. நம்ம ஆட்டையை போட்டு போவோம், கிடைக்கிறது கிடைக்குது, கூட கொஞ்சம் கிடைக்கும்ல. உனக்கு என்னடா பிரச்சனை? வா பேசாமல் வீடு வரைக்கும் போயிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரந்தே. வீட்டில் சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க, வீடும் கொஞ்சம் தனியாக தான் இருக்குது. அது நமக்கு வசதியாக தானே இருக்குது. என்னமோ சொல்கிற மச்சான், பார்ப்போம். வா, உன்னை நம்பிதான் வரேன். எனக்கு என்னமோ தண்டவாளத்துக்குள்ள தலையை விட்ட கதையா தாண்டா இருக்கு. சும்மா வாடா, ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன தம்பி அடிக்கடி குசு குசுன்னு பேசுறீங்க? என்னதான் இப்படி பேசுவீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம், வெயில் வேற போலன்னு பொழக்குது. இல்லைங்க அங்கிள், உங்களுக்கு செக்யூரிட்டிக்கு ஆள் வேணும்னு கேட்டீங்களா? நாங்களும் 2 பேரும் படிச்சுட்டு சும்மா தான் இருக்கோம். ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சா தேவலைன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இதை சொன்னீங்களா, அதான் உங்கள்கிட்டயே வேலைக்கு சேர்ந்துடலாமா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆமா அங்கிள், நாங்கள் வேலைக்கு வரட்டுமா? ரொம்ப சந்தோஷம்பா. நீங்க 2 பேரும் வந்தா எனக்கு நல்லதானே. இவ்வளவுக்கு தான் கூட்டிட்டு வந்து விடுறதுக்கு கட்டையெல்லாம் எடுத்து யாராச்சும் வந்தா அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க. இப்படிப்பட்டவங்க வீட்டை நல்லா பார்த்துப்பீங்கல்ல, வீட்டையும் வீட்டில் உள்ள பொருளையும். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்ப்பா. வாங்க இப்பவே உங்களை வீட்டில் கூட்டி போய் வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் சேர்த்துக்கிறேன். அப்ப சரி அங்கிள், வாங்க போலாம். இந்த மாமா வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது? என் அவசரத்தை புரிஞ்சிக்கவே மாட்டார். இன்னும் ஆளக்கானம், எப்பவும் போல் லேட்டாகவே வருது. கொஞ்சமாச்சும் நான் அவசரமாக தானே வாங்க, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். வர்றாரா? இவருக்கு கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்லை. இவரெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேனோ? என்ன செல்லக்குட்டி, என்ன மீரா குட்டி, இந்த மாமனை அவசரமா வர சொன்ன. ஏன் மாமனை பார்க்காம இருக்க முடியலையோ? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அதுக்குன்னு இப்பெல்லாம் ஆஃபீஸ்லாம் போக விடாம வர சொன்னா எப்படி? வேலை பார்க்கணும்ல, பார்த்தாகணும்ல. என் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா சொல்லு? மாமன் மேல அவ்வளோ லவ், அதுக்கு தான் சீக்கிரமே வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றீ அப்படின்னு சொன்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிறேன். என்னடி அவசரமா வர சொன்ன, வர சொல்லிட்டு நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பேசவே மாட்டேங்கிற. என்னடி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? ஓ லேட்டா வந்தோம்னா சரி விடுடி, எப்போனா அப்படித்தானே வருவேன். என்னமோ புதுசா வந்த மாதிரி இது பண்ணிக்கிற. அது இல்லடா மாமா, நான் எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? அது தெரியாம லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். அவன் என்ன சுச்சுவேஷன்ல இருக்கேன்னு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. மேடம்க்கு அப்படி என்ன பெரிய சுச்சுவேஷன்? இல்லைப்பா, ஒரு கனவு கண்டப்பா. அதான் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அதான் நான் காலையில் எழுந்தோடனே கோயிலுக்கு வந்துட்டேன். கனவா? என்ன கனவு செல்லக்குட்டி? நமக்கு குழந்தையெல்லாம் பிறந்துச்சா? எத்தனை குழந்தை? ட்விங்ஸா?
இவன் ஒருத்தன் நேரம் காலத்துமே தெரியாது, எப்போ எதை பேசணுமே தெரியாது. அதெல்லாம் இல்லைப்பா, அதுக்கெல்லாமா நான் கவலைப்பட போகிறேன். அது கெட்ட கனவுப்பா, அதை எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல. விடிய காலம் வேற வந்துச்சா, பழிச்சிருமோன்னு பயமாக இருக்குது. அப்படி என்னடி கனவு கண்ட? இல்லைப்பா, நம்ம உடனே பைக்கில் போய்கிட்டே இருந்தோமா, எங்கேயோ வெளியில் அவுட்டிங் போனோம், திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. நான் உட்காந்து அழுகிறேன், ஏமாம்மா என்னை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி அழுகிறேன். அதோட எந்திரிச்சிட்டப்பா. எந்திரிச்சக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது கனவுன்னு. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷத்தில் உசிரே போயிடுச்சு தெரியுமா. அதான் பயமாக இருக்குது. அடியே, அது கனவுடி. அதுக்கு போய் அப்படி பயப்படுற? கனவுல வரதெல்லாம் நடக்காது. அதோடையும் எல்லாருக்குமே கனவு பலிக்காது. ஏதாச்சும் ஒவ்வொருத்தலுக்கு, நூற்றுல ஒருத்தலுக்கு கூட இப்போல்லாம் பலிக்கிறதே இல்லை. அதெல்லாம் சும்மாடி. நீ நினச்சிக்கிட்டே தூங்கியிருப்ப, வெளியில் போகிற மாதிரியே தூங்கியிருப்ப. திடீர்னு அப்படி வந்திருக்கும். அதுக்கெல்லாம் போய் இப்படி புலம்பிக்கிட்டு இருப்பியா? இல்லைப்பா, விடிய காலம் கண்ட கனவு பழிக்குன்னு சொல்லுவாங்க. அதான் எனக்கு பயமாக இருக்குப்பா. நீங்கள் வேலைக்கெல்லாம் போக வேணாம், ஒரு வாரத்துக்கு வீட்டிலே இருந்துக்குங்க. இங்கே வந்துடுங்க, இல்லைன்னா ரூமை விட்டு வெளியில் போகாதீங்க. என்னடி சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நீ படிச்ச பொண்ணு தானே, நீனே இப்படி பேசினா எப்படி? எனக்கு தான் டெய்லி 1000 கனவு வருது. எல்லாம் பழிக்குதா? டெய்லி என்னை கட்டி பிடிச்சி முத்து மலை பொழிகிற மாதிரி கனவு காங்குறேன். அதுவும் விடிய காலம்தான் நல்ல கனவாக வரும். அதெல்லாம் எங்கே நடக்குதா? இல்லை அந்த மாதிரி தான். அதெல்லாம் சும்மா விட்டு தள்ளு. அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு செல்லக்குட்டி. சும்மா வயசானவங்க தான் அதை நினச்சி பயப்படுவாங்க. இப்போல்லாம் கனவுலாம் சுச்சுப்பி மேட்ரு. ஒழுங்காக தூங்காமல் இருந்தாலே முக்கியமாக கனவே வரும். நல்லா தூங்கிட்டோம்னு வச்சுக்க, கனவே வராது. நீ நம்ம கல்யாணத்தை பற்றி நினச்சிக்கிட்டு ஒழுங்காக தூங்க மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறேன். அதே உனக்கு இந்த மாதிரி கெட்ட கனவுலாம் வருது. முதல்ல அத்தை மாப்பாட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன். வீடு தான் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சுல, பார்த்துக்கலாம். இல்லை மாமா, எனக்கு என்னமோ பயமாகவே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து போங்களேன். என்னோட செல்லக்குட்டி சொல்லிட்டியல்ல, மாமா பார்த்து தான் போவேன். நீ இருக்கடி எனக்கு. உன்னை விட்டால் எனக்கு யாரடி இருக்கா? நீ எனக்கு ரொம்ப முக்கியம்டி. அதே மாதிரி நானும் உனக்கு முக்கியம். அப்போல்லாம் ஸ்பீடாக ஓட்ட மாட்டேன்டி, மெதுவாக தான் ஓட்டுவேன். நீ ரொம்ப பயந்து போயிருக்கேன்னு நினைக்கிறேன். வா, வீட்டில் கொண்டாந்து விடுறேன். காலையில் மாமா கூட ஃபோன் அடித்தார், பேங்க்கு போகணும் வாங்க மாப்பிள்ள அப்படின்னு. நான் வேலை இருக்குன்னு போகலை. இப்போ நீ அவசரமாக சொன்னியா, அதனால அப்படியே போட்டுட்டு வந்தேன். வா, உன்னை வீட்டில் கொண்டு விட்டுட்டு அப்படியே மாமா வந்துட்டாரான்னு பார்த்துட்டு நான் ஆஃபீஸ் போகிறேன். இல்லைப்பா, நீங்கள் போங்க. அப்புறம் அப்பா ஏதாச்சும் தப்பா நினைப்பாங்க. நம்ம அவசரத்துக்கு கூப்பிட்டோம், வரல. நம்ம பொண்ணு கூப்பிட்டான்னு வந்திருக்காங்க, நம்மளை விட நம்ம பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு வேறு மாதிரி நினச்சிட்டாங்கன்னா போச்சு. நானே போய்க்கிறேன். நீங்கள் பார்த்து பத்திரமா மட்டும் போங்க. சரிம்மா, நான் பார்த்து பத்திரமா தான் போவேன். நீனு பார்த்து பத்திரமா போயிட்டு வா. மாமா கிட்ட சாரி சொன்னேன்னு சொல்லிடு. கொஞ்சம் வேலை, அதனால தான். இப்போ நீ அவசரமாக 10-15 தடவை ஃபோன் பண்ணி வான்னு சொன்னியா, அதனால தான் வந்தேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. என்னே உட்காந்து இருக்காத, வேகமாக எழுந்துச்சு கிளம்பி போகணும். நான் போகணுன்னு ஃபோன் பண்ணுவேன், நீ வீட்டில் இருக்க. சரி மாமா, நான் போயிடுறேன், நீங்கள் போங்க. ஒரு செல்லக்குட்டி சொல்லணுன்னே நினச்சேன், பத்தியா? நீ ஏதோ சொல்லவும் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கடி. போகணுன்னு சுற்றி போடு, என் கண்ணே பட்டுருச்சு. ஆமாம், நான் என்ன விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்லணும் தெரியல. போங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. உண்மையே சொன்னால் கோவம் வருண்டி. ஆசையாக சொல்கிறாங்கன்னே தேங்க்ஸ் சொல்லுவோம், இல்லை ஒரு முத்தம் கொடுப்போம். அப்படிங்கிறது தானே இல்லை, வெள்ளுன்னு விழுகிறது. நல்லா இரு, நான் போகிறேன். கடவுளே, பிள்ளையாரப்பா, எல்லாரும் என் மாமாவை காப்பாற்றுவீங்கப்பா. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவர் பாவம், அவர் கள்ளங்கப்படம் இல்லாதவர், ரொம்ப நல்லவர். அவருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. அவருக்கு ஏதாச்சும் ஆகுற மாதிரி இருந்தால் அந்த கஷ்டத்தை எனக்கு கொடுங்கப்பா. என் மாமா நல்லா இருக்கணும். நான் அவரை கல்யாணம் பண்ணலைன்னு பரவாயில்ல, எனக்கு ஏதாச்சும் ஆனாலும் பரவாயில்ல. என் மாமா சந்தோஷமாக இருக்கணும், அது போதும் எனக்கு. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே. சரி, வீட்டுக்கு போகலாம். எவ்வளோ நேரம் தான் இங்கேயே இருக்கிறது? அப்பா வந்திருப்பாரு, போகலாம். ஐயோ, நீ கரெக்டாக பிளான் போட்டியாயா? கரெக்டாக அவன்கிட்ட போய் அழுது நடிச்சியாயா? அந்த ராகுலையும் காணோம், ஸ்வேதாவை கடத்த போனவங்களையும் காணோம். உன் மேலே எனக்கு நம்பிக்கை சுத்தமாக இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்பேன். வரலன்னு வச்சுக்கவே உன்னை அடித்து துவைச்சி எறிஞ்சிருவேன், பார்த்துக்க. இல்லடி, அவன் பேசினதை பார்த்தா வந்துடுவேன் தானடி நினச்சேன். அவள் வரலையே. இந்த ஸ்வேதாவை கடத்த போனவங்களையும் காணோம். எல்லாம் என் நேரமா என்னன்னே தெரியல. பாஸ், பொண்ணை கொண்டு வந்தாச்சு, கொண்டு வந்து கட்டி போட்டாச்சு. அப்பாடா, வந்துட்டியலாடா. என் வயிற்றுல பாலை வாத்திங்கடா. எவ்வளோ நேரம்டா? கரெக்டாக தூக்குனீங்களாடா? இப்போ எங்கே கரெக்டாக கட்டி போட்டிருக்கீல்ல, அவன் வாட்டுக்கு அவுத்துக்கிட்டு தப்பிச்சு போயிடாம. அதெல்லாம் கரெக்டாக பண்ணியாச்சு பாஸ். எங்ககிட்ட சொன்னா ஒரு காரியம் அது நடக்காமல் இருக்குமா? அதெல்லாம் கரெக்டாக கச்சிதமாக பண்ணிட்டோம். பேலன்ஸ் சம்மந்தம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இருப்போம். பேலன்ஸ் அமௌண்ட் தானே, எல்லாம் கரெக்டாக முடியட்டும், கூடவே சேர்த்து தரேன். அது வரைக்கும் அவளை எங்கேயும் தப்பிக்காமல் பார்த்துக்கோங்க.
இல்லை பாஸ், இது வரைக்கும் தான் நம்ம டீல் பேசியிருக்கோம். இதுக்கு மேலே தனியாக எக்ஸ்ட்ரா பார்த்துக்கணுன்னா அதுக்கு கூட செலவாகும். பரவாயில்லையா? பரவாயில்ல, காசு எவ்வளோ வேணாலும் ஆனாலும் பரவாயில்ல. கச்சிதமாக பிளானை முடிக்கணும். பிளானை முடிச்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கேட்குறீங்களோ அதை விட டபுள் மடங்கு தருவேன். டேய், என்னடா அது? இன்னைக்கு என்ன நம்ம நிறைய மூஞ்சில முடிச்சோமா? அதிர்ஷ்டம் அதுவா வந்து கொட்டுது. ஆமாடா, நம்ம எவ்வளவு கேட்டாலும் தருவாங்க போல. நல்ல பெரிய இடம் தான் போலடா. நல்ல வசமா வந்து மாட்டியிருக்கு. கரெக்டா கச்சிதமா முடிச்சுட்டேன்டா. காசை வாங்கிட்டு நல்ல ஒரு வீடு இதுன்னு வாங்கிட்டு செட்டில் ஆக வேண்டியதான்டா. இனிமே நமக்கு கவலை இல்லடா. பாத்துக்கிறது தானே, பாத்துக்கலாம் விடு. வீட்டுல போய் என்ன சரக்க போட்டுட்டு தூங்க தானே போறோம். ஆமாம் மச்சான், அதுவும் கரெக்டு தான். என்ன எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான், பார்த்துக்கலாம். நாங்கள் கூட இருந்து பார்த்துக்குறோம். ஆனால் நாங்கள் கேட்ட அமௌண்ட்டை தந்துடணும். இல்லை நாங்கள் கொலைகாரங்களாயிருவோம். கடத்த தெரிஞ்ச எங்களுக்கு கொலை பண்ணுறது ஒன்றும் ரொம்ப நேரம் ஆகாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கரெக்டாக பேசினபடி பணம் வந்துடும். போங்க. எங்க இப்போ தாங்க நம்ம பிளான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்குது. நீங்கள் போய் ஸ்வேதாவான்னு கரெக்டாக பார்த்துட்டு வாங்க. மாற்றி ஈட்டி தூக்கிட்டு வந்துடாம. அதெல்லாம் கரெக்டாக தான் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. என்னத்தை பார்த்துக்கிட்டு பார்த்தியா, நான் வச்ச ஆள் எப்படி கச்சிதமாக முடிச்சுட்டாங்கன்னு. அவங்க மேலாம் சந்தேகமே பட முடியாது. பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க. இப்போ வாச்சும் என்னை பற்றி புரிஞ்சுக்க. சரி சரி, இந்த ராகுல் வரட்டும். அவனுக்காக தான் வெயிட்டிங். ஆனால் அவன் வர்ற மாதிரி தெரியலையே. வரலைனாலும் இனி ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இவளை காமிச்சு ஃபோன் அடித்தா பதறி அடிச்சுக்கிட்டு ஓடியாருவேன். கொஞ்சம் நேரம் பார்ப்போம். இல்லைன்னா ஃபோன் அடித்து ஒரு சாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதுதான். ஆமாம், நம்மக்கிட்ட தான் கையில் ஆயுதம் இருக்கு. அப்புறம் இதுக்கு நம்ம கவலைப்படணும். வா போய் சூடாக ஒரு பிரியாணி சாப்பிட்டு வந்துடலாம். ஆமாம், அப்புறம் டீ பேச ஆரம்பித்தா சாப்பிட முடியாது. வாங்க போகலாம். அண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொன்னீங்க, அப்புறம் பார்த்தா பார்க்குக்கு வாங்குறியே. என்னை இன்னைக்கு நல்லா அலைய விடுறீங்க. நீ எதுக்குதான் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. என் மேலே ஏதாச்சும் கோவம் வருதா சொல்ல வேண்டியதானே, அதுக்குன்னு இப்படியா பண்ணுவீங்க? இல்லை ஸ்வேதா, ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். அப்புறம் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டேனா, சரி ரிப்போர்ட் வாங்குற வரைக்கும் அங்கேயே இதுக்கு உட்காந்துருக்கணும். ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லே எனக்கு ஆகாது. அதனால தான் இங்கே வந்துடுவோம். சரி ஒன்றையும் கூப்பிடுவோன்னு கூப்பிட்டேன். போர் அடிக்குதுல்ல, நான் மட்டும் தனியாக என்னடி பண்ணுறது? அதுவும் கரெக்டு தான். இல்லைன்னா சொல்லும் போதே ஒழுங்காக சொல்லணும்ல. நான் பாதி தூரம் வீட்டுக்கு நடந்தே போயிட்டேன். பார்த்தா நீங்கள் ஃபோன் பண்ணி வான்னு சொன்னீங்க. அதோட பஸ் ஸ்டாண்டுக்கு மறுபடியும் நடந்து வந்து அப்பா இங்கே வாரதுக்குள்ளே இந்த மயக்கமாக வந்துருச்சு. ஒரு ஜூஸ் ஆச்சும் வாங்கி தரீங்களா? உங்களுக்கு மனசாட்சியே இல்லை. போங்க. ஜூஸ் தானே வாங்கிட்டா போச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு ஜூஸ் என்ன பிரியாணியே சாப்பிட்டு போகலாம். பிரியாணியா? அப்போ சரி. நீ பிரியாணின்னு சொன்னோன்னே நான் நடந்து வந்த கஷ்டமெல்லாம் எனக்கு அப்படியே பறந்து போன மாதிரி இருக்கு. எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணலாம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் அரை மணி நேரத்தில் ரெடியாருன்னு சொன்னாங்க. சத்த நேரம் இங்கே உட்காந்துட்டு அப்புறமா போகலாம். அங்கேயே இருந்தாலும் ஒரு மாதிரியா இருக்கும். டைம் போகிறதே தெரியாது. ஆனால் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்ல, டைம் சீக்கிரம் போயிடும். நீனு சும்மா தானே சுற்றிக்கிட்டு, அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஏன் ராகுலோட எங்கேயும் வெளியில் போகிறதா இருந்தியா? இல்லை இல்லை, அவர் வெளியில தான் கூப்பிட்டாரு. நான் தான் நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டேன். வெளியிலலாம் போகல, வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஃபோன் பண்ணீங்களா, மறுபடியும் தலையில வர மாதிரி இருந்துச்சு. அதான் ஒரு டயர்டாயிடுச்சு. ஆனால் நீங்கள் பிரியாணின்னு சொன்னோன்னே டயர்டெல்லாம் பறந்து போயிடுச்சு. நீ தெரியுமே ஸ்வேதா, உன்னை எப்படி ஐஸ் வைக்கலான்னு எனக்கு தெரியாதா? ஆமாம் ஆமாம், அண்ணன் தங்கச்சி எல்லாரும் எப்படி ஐஸ் வைக்கிறதுன்னு நல்லா கற்று வச்சிருக்கீங்க. சரி சரி, என்னை புகழ்னது போதும். வா, அங்கே ஐஸ் நின்றுச்சு, வாங்கி சாப்பிட்டு வந்துடலாம். கார்த்திகை வாங்கி தர சொன்னா சளி பிடிச்சிடும், பாப்பாக்காகாது, அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லி வாங்கி தர மாட்டாரு. இன்னைக்கு நம்ம 2 பேர் தானே, வா வாங்கி சாப்பிடலாம். ஆனால் ஒன்று, உங்கள் அண்ணங்கிட்ட மட்டும் சொல்லக்கூடாது. அப்புறம் மறுபடியும் நான் வாங்கி தர மாட்டேன். இல்லைங்க நீ, நான் சொல்ல மாட்டேன். வாங்க போகலாம். ஐஸ்ன்னு சொல்லிட்டீங்க, யார்ட்டையாச்சும் மூச்சு விடுவேனா? வாங்க.